പുതിയതായിട്ട് നമ്മുടെ കോളേജിലേക്ക് വന്ന എല്ലാ സ്റ്റുഡൻസിനും സ്വാഗതം. കഴിഞ്ഞ 30 വർഷത്തിനിടയിൽ ഈ കോളേജിൽ നിന്നും നിരവധി നേതാക്കന്മാരെയും പണ്ഡിതന്മാരെയും നമുക്ക് വാർത്തെടുക്കാൻ സാധിച്ചിട്ടുണ്ട്. അവരെ പോലെ തന്നെ சேலையில் பெண்களோட அழகையும் வேஷ்டியில் ஆண்களோட கம்பீரத்தையும் பார்க்கும்போது இந்த உலகத்திலே சிறந்த ஆடை வடிவமைப்பு தமிழந்து தான் தோணுச்சு. അടുത്തതായി കോളേജ് യൂണിയന്റെ മുൻ ചെയർമാനായിരുന്ന കോശി നിങ്ങളോട് 2 വാക്ക് സംസാരിക്കും. எஸ்எஃப்ஐயோட கோஷம் ലെനിനെയും സ്റ്റാലിനെയും കണ്ണു മുன்னாடி കൊണ്ടുവന്ന് നിർത്തിച്ച്. KSK യൂണിയൻ ചെയർമാനായി നിങ്ങളെ വഴി നടത്താൻ ഇനി നമ്മുടെ ആന്റണി ഉണ്ടാവും. പ്രിയപ്പെട്ട ആന്റണിയെ സ്റ്റേജിലേക്ക് ക്ഷണിക്കുന്നു. ஆனா நீலக்கொடியோட ஆக்கிரமிப்பு, ஆதிக்கம், அதிகாரம் சிவப்பு கொடியை வேரோட மறைச்சிருச்சு. ஒரு കമ്മ്യൂണിസ്റ്റ്കാരനാ ഞാൻ பார்த்த முதல் തോൽവി അത്. നിങ്ങൾക്ക് എന്ത് പ്രശ്നമുണ്ടെങ്കിലും എന്താവശ്യമുണ്ടെങ്കിലും ഞാനും എൻ്റെ ഈ പ്രസ്ഥാനം KSQ നിങ്ങൾക്ക് വേണ്ടി ഈ ക്യാമ്പസിലുണ്ടാവും. ഞാൻ പറയുന്നൊന്നും മനസ്സിലാവാതെ നമ്മുടെ കുറച്ച് തമിഴ് സുഹൃത്തുക്കൾ ഇവിടെ നിൽപ്പുണ്ട്. അവർക്ക് വേണ്ടിയിട്ട് ഞാൻ ഇനി തമിഴിൽ സംസാരിക്കാം. உங்களுக்கு இங்க எந்த பிரச்சனையும் வராது. இங்க இந்த பிரிச்சு பார்க்கறதெல்லாம் இருக்குல்ல, தமிழ் மலையாளி, அது எதுவும் கிடையாது. அதுதான் நம்ம KSQயோட கொள்கையே. இங்க எல்லாருமே ஒண்ணுதான், ஒன்னாதான் இருப்போம். ഇത് ക്യാമ്പയിൻ സ്പീച്ച് ഒന്നല്ല, ഫ്രഷർ സ്പീച്ച് ആണ്. പേരെന്താ? ഹരി. എന്താ കോഴ്സ്? ഫസ്റ്റ് ഇയർ BCom. 116 പൊയ്ക്കോ. ശംഭു ഫസ്റ്റ് ഇയർ BA. 201 പൊയ്ക്കോ. അടുത്ത് கதிரு, நம்ம எஸ்டேட் ஃபேக்டரி தான் இருக்கிறதுலே பெருசுன்னு பார்த்தா இது அதே மிஞ்சிரும் போல. BCom. നീ 207 പൊയ്ക്കോ. അടുത്ത് சார், என் பேர் பாண்டி, ஃபஸ்ட் இயர் BA ஹிஸ்ட்ரி. തമിഴാ? ஆமாம். അപ്പൊ BA ഹോസ്റ്റലിൽ പോകണം. ഇതാണ് നമ്മുടെ ഹോസ്റ്റൽ. അകത്ത് കയറിക്കോ. சேட்டா, இது சரியானு கொஞ்சம் பாருங்களேன் சேட்டா. எனக்கு இன்னும் தப்பான இடத்துக்கு வந்துடும் நினைக்கிறேன். നിങ്ങൾ എവിടെയാണ് താമസിക്കാൻ പോകുന്നത്? ഇന്ന് രാത്രി 9 മണിക്ക് ചെയർമാൻ ആന്റണി ചേട്ടൻ്റെ പാർട്ടി ഉണ്ട്. എല്ലാവരും അവിടെ വന്നിരിക്കണം. சரி சேட்டா. കയറാത്ത്. இதுக்கு வெள்ளக்காரன் நம்ம கொடுத்த குதிரை கொட்டாயே பரவாயில்லடா. வணக்கம். அப்போ നിങ്ങളെ വെൽക്കം ചെയ്യാൻ ഒരു അഴകാണ് പെണ്ണിരുന്ന நல்லா இருக்குമല്ലേ? இந்த கரடி கூட்டத்தில் மானா. അവളെ പെട്ടെന്ന് വിളിച്ചിട്ട് വാടാ. നമ്മുടെ പെണ്ണ്. பதுக்க 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 இங்க பா, இங்க பா. ചേട്ടാ 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 ഉங்க கால்ல கூட விழற சேட்டா. சேட்டா புடி. எல்லாரும் பாக்குறாங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க சேட்டா. ரொம்ப அசிங்கமா இருக்கு. அழகா இருக்கு. இங்க வா. நல்லாதான் இருக்கு. திரும்ப 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 பா. போ போ, அங்க போய் சொல்லு. சொல்றா. ஹாஸ்டலுக்கு வந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்றேன். ஏய் நானா? ஐயோ நீ இல்லப்பா. இதோ அவ அவ அவ. வாடா വാടാ, നീ വാടാ. അവൻ മറ്റവൻ വാ വാ, നീ എല്ലാം വാ വാ, നിക്കി വാ. அழிய அந்த பாட்டு போடு. அடு. வலிச்சு வலிச்சு ஆடுறா. ஆடு. நான் உன்கிட்ட தனியா சொல்லணுமா? இல்லை சேட்டா, இந்த பாட்டுக்கு எனக்கு ஆட தெரியல. ஒரு நல்ல தமிழ் பாட்டு போட்டிங்கன்னா. ஓ, தமிழா? அழியாது, ஆஃப் பண்ணு. இங்க வா. ஒன்றும் பண்ண மாட்டேங்க வா. என்ன பேரு? செல்வராஜ். செல்வராஜா? எந்த ஊரு? மூணார் சேட்டா. மூணார். ஓ அப்ப என்ன வேலை செய்யறானே? காதுல சொல்லு. காதுல காதுல சொல்லு. இவ எஸ்டேட்காரல்ல வேண்டா. உங்களோட வரையில்
இப்போ நம்ம செல்வராஜ் அவ அப்பா என்ன வேலை பண்றான்னு சொல்லாம நடிச்சு காட்டுவான். நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் ஹாஸ்டல்ல திரும்ப போலாம், நிம்மதியா தூங்கலாம். அப்படி நீங்க சொல்லலைன்னா அம்மனமா இந்த ஹாஸ்டல் ஃபுல்லா 10 ரவுண்ட் அடிக்கிறோம். எத்தனை ரவுண்டு? 10. 10. അവനാ അപ്പൻ ചേടാ വാ തുറന്ന നിന്റെയൊക്കെ വാ ഞാൻ വലിച്ചു കയറും. ചെയ് நல்லா பாத்துக்குங்க. என்ன வேலை செய்யறான்? புரியலையா? அம்மனந்தா. சொல்லு, என்ன வேலை பாக்குறான்? டேய், எங்க அப்பன மாதிரி ஆளுங்க இல்லைன்னா மொத்த ஊரே நாரிடும்டா. அவ்வளவு நல்ல வேலை பாக்குறாரு, அதை சொல்றதுக்கு என்னமோ அவ்வளவு தயங்குறீங்க. சொல்லி தொலைங்கலடா. என்ன வேலை பாக்குறான்? கேக்கல. வாசுகுட்டி. அதான் நாருது. எங்களுக்கு கிடைச்ச முதல் வரவேற்பே ஒருத்தரோட கண்ணீர்லேருந்து தான் தொடங்குச்சு. ஃபர்ஸ்ட் நாள் காலேஜ் போறீங்க, சந்தோஷமா போங்க. சரிங்கண்ணே. டேய், நீங்க என்ன காலேஜ் கிளம்பலடா? இல்லைண்ணே, மனசு சரியில்லைண்ணே, நான் காலேஜ் வரலண்ணே. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. இங்கெல்லாம் எதுவும் மாறாது. வருஷம் வருஷம் இப்படித்தான். நான் இந்த காலேஜுக்கு படிக்க வரும்போது மொத்தம் 30 பேர் வந்தோம். அதில் பாதி பேர் இங்கே நடக்கிற கொடுமை தாங்க முடியாமல் தெரிச்சு ஓடிட்டானுங்க. இப்போ தேயிலை தோட்டத்தில் கொழுந்தெடுக்கவும் மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நான் மட்டும் பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கேன். நல்லபடியாக படித்து ஒரு வேலைக்கு போயிட்டோம்னா எல்லாம் சரியாயிரும். நம்மெல்லாம் மலைக்காட்டில் பிறந்தவங்கடா, கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நேற்று நடந்ததை தாங்கிட்டா அடுத்து நடக்கிறது பெருசாக தெரியாது. எதையும் யோசிக்காமல் கிளம்பி வாங்க.